ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் மிஸ்டர் சக்திவேல் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், ரொம்ப நல்லா இருக்கிறோம். நீங்களும் மகிழ்ச்சியா பொங்கலுடைய திருநாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறோம். நிச்சயமா சார், ரொம்ப உங்கள் மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பெரியார் இஷ்யூ பெரிய ஒரு ப்ராப்ளமா உருவெடுத்துட்டு இருக்குது. முதல் கட்டமா நீங்க அந்த இஷ்யூவை எப்படி சார் பாக்குறீங்க? சரியான அணுகுமுறை தானா மிஸ்டர் சீமான் பண்றது? ஈவேரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரியார் என்பவர் இறந்து போய்விட்டார். அந்த ஒரு காரணத்தினால நம்ம அதிகமா பேசக்கூடாது என்று யாராவது கூறினால் அது ஒரு தவறான கருத்து தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்தான் தமிழ் சமூகத்தினுடைய எல்லாம் அவர்தான் காரணம் என்ற அடிப்படையில தான் அவரை முன்னிலைப்படுத்தி தமிழர்களுக்கு கோவணம் கட்ட கூட தெரியாமல் இருந்த தமிழர்களுக்கு கோவணம் கட்டுவதற்கு கற்றுக் கொடுத்தவர் அப்படின்னுங்கிற முறையில பகுத்தறிவு மட்டும் இல்ல, அவர்களுடைய பண்பாடு, வாழ்க்கை முறை எல்லாவற்றுக்குமே அடிப்படை திரு ஈவேரா அவர்களுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் தான் காரணம் என்று திராவிடத்தை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் சொல்லும். திராவிடத்தை முன்னிலைப்படுத்தவர்கள் அவரை பெருமைப்படுத்தும் விதத்துல பலவிதமாக கூறி தங்களுடைய கொள்கை அடிப்படையாக அவரை வைத்துக் கொண்டிருக்கும் போது, அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய ஆட்சி இருக்க போகிறது, அரசியல் இருக்க போகிறது, கொள்கை இருக்க போகிறது என்று திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் கூறும்போது அவரை தொடர்ந்து புகழை பாடுவது மட்டுமல்ல, நிலைநிறுத்துவதற்கு, அவருடைய கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கு, தமிழர்களுக்கு எல்லாம் அவர்தான் என்ற ஒரு நிலைப்பாடை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது அவரை பற்றிய கருத்துக்களை நாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இது எல்லா தலைவர்களும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. அவர்களுடைய எல்லா விதமான கொள்கைகளும் மாறுபட்ட கருத்து இருக்கும்போது அந்த மாறுபட்ட கருத்துக்களை மனிதரை பற்றி பேச வேண்டியதில்லை, மாறுபட்ட கருத்துக்களை பற்றி பேசுவதில் எந்த தவறும் கிடையாது. இந்த வகையை பார்க்கும்போது திரு சீமான் அவர்களுடைய இந்த பேச்சு என்பது தவறான ஒரு பேச்சு மாதிரி தெரியவில்லை. கருத்து போல ஒருவர் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார், அந்த கருத்து தவறான கருத்து, எங்களுக்கு உடன்பாடு இல்லாத கருத்து என்ற அடிப்படையில அவர் சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லையே சார், அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்லையே. அவரை ரொம்ப நிந்தனை செஞ்சு ரொம்ப ஆதாரமற்ற ஒரு பேச்சாவும் வேற இருக்கே. அது ஆதாரம் எங்கன்னு கேட்டா அவரால் கொடுக்க முடியல. இன்னைக்கு அண்ணாமலை தானே சப்போர்ட் பண்றாரு, அப்ப அவர் எங்க இதை படிச்சாரு அப்படின்ற ஒரு ஆதாரமும் இல்லையே. இல்ல, நீங்க திரு ஈவேரா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 விதமான நிலைப்பாடுகள். அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கைகள் கிடையாது, பெரிய எண்ணங்களும் கிடையாது. எதிர்வினை ஆற்றுவதுன்னு பேரு, அதுக்கு பேரு எதிர்வினை ஆற்றுவது. என்னன்னா, அவர் வாழ்ந்த காலத்தில், அவர் வாழ்ந்த நேரத்தில் அவருக்கு சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளினுடைய அடிப்படையில் எதிர்வினையாற்றுவது, அது கொள்கை கிடையாது. அப்படி எதிர்வினை ஆற்றியவர் தான் திரு ஈவேரா. ஈவேரா ஒரு மிகப்பெரிய சித்தாந்தவாதி, கொள்கைவாதி, ஒரு செயல்பாட்டாளர் அப்படின்னா நீங்க யாருமே எதுவும் கூற முடியாது. ஏன்னா அவருடைய முழுமையான வரலாறை எடுத்து படிக்கும்போது அவர் எதிரும் புதிருமாக சொல்லியிருப்பார். முரண்பாடுகள் கருத்துக்களை தொடர்ந்து அவருடைய பல்வேறு முழு வரலாறை எடுத்து படிக்கும் போது நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது அவர் கூறினாரா இல்லையா என்பதை நீங்க அவர்களுடைய பல்வேறு கருத்துக்களில் போய் பார்க்க வேண்டும். உறவின் முறை என்ற அந்த ஒரு கட்டுரையில அவர் கூறியிருக்கிறார். இந்த கட்டுரையில அவர் திரு சீமான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கருத்துக்கள் வரக்கூடிய வகையிலே சொல்லியிருக்காரு. பல்வேறு கூட்டங்களிலாம் சொல்லியிருக்கிறார், சொல்லாமலாம் கிடையாது. என்ன பண்றாங்கன்னா, இப்பொழுது வளர்ந்துவிட்ட இந்த அடிப்படையில காலங்களில அவருடைய ஒத்து வராத இந்த கருத்துக்களை நீக்கிவிட்டு அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த விடுதலை குடியரசு, இது 2 தான் அவருக்கு அடிப்படையே. அந்த விடுதலை குடியரசுல இருக்கக்கூடிய அந்த இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒன்றைக்கு அவர் கூறிய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் எடுத்து விடுகிறார்.
அதனால வந்து எடுத்து விட்டு மற்றவற்றை மட்டும் அவர்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறார்கள். அது எனவே அவர்கள் அடிப்படையில் பார்க்கும்போது இல்லை என்று இருக்கிறது. ஆனால் அவருடைய பல்வேறு கட்டுரைகளினுடைய ஒருமித்த கருத்து என்பதை திரு சீமான் சொல்லியிருக்கிறார். எனவே திரு சீமான் சொன்னதுல வந்து நீங்க எடுத்துக்காட்டு இதைத்தான் அப்படியே சொல்லியிருப்பார் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த கருத்தை வரக்கூடிய வகையில உறவுகளினுடைய அந்த முறையை பற்றிய அந்த கட்டுரையை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னும் பல்வேறு கூட்டங்களிலும் கூட இதை பற்றிய கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். எனவே திரு சீமான் சொல்லியிருப்பதுல அவருடைய அடிப்படையில நீங்க பார்க்கணும். திரு சீமான் என்ன சொல்ல வர்றாரு, அதாவது கற்பு என்பது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திரு ஈவேரா. நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்காக நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற, யாரோடு வேண்டாலும் இணையலாம் என்ற கருத்தை கூறியிருப்பதாக திரு சீமான் கூறியிருக்கிறார். நீங்க வந்து அதை பாத்தீங்கன்னா அந்த உறவின் முறை கட்டுரை பாத்தீங்கன்னா அது அப்படியே தெளிவா இருக்கு. அப்புறம் பல்வேறு காலகட்டங்கள்ல அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள், திருவள்ளுவர் கருப்பு என்று சொல்லப்படுவதுன்னா அதை வந்து அவர் மறுக்கிறாரு. திருவள்ளுவர் கருப்பு என்று சொல்லப்படுவது வந்து தவறான கருத்துன்னு சொல்றாரு. அப்ப நீங்க இதெல்லாம் இணைத்துதான் பார்க்கணும். இணைத்து பார்த்த பிறகு அவர் கூறியிருக்கிறாரா இல்லையா என்பது தெளிவாக தெரிய வரும். எனவே இந்த திரு சீமான் ஒழித்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால், நீங்கள் அவருடைய பல்வேறு கட்டுரைகளை வந்து ஆய்வு செய்யும் போது, குடியரசு விடுதலையில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அத்தகைய தொனியில் தோற்றத்தில் வரக்கூடிய வகையில தான் வந்து அவர் சொல்லியிருப்பது தெளிவாக தெரியும். அது அப்படி இருக்கிற பட்சத்துல ஏன் சார் இன்னைக்கு உயர்நீதிமன்றமும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு? இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு பரிந்துரை வேற செஞ்சிருக்கிறாங்களே, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? உயர்நீதிமன்றத்துல யார் வந்து ஒரு புகார் மனு கொடுத்து ஒரு காவல் நிலையம் அந்த புகார் மனுவை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும், நான் அளித்த புகார் மனுவை காவல் நிலையத்துல எடுத்துக்கொள்ளவில்லை, காவல்துறையினர் எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே உயர்நீதிமன்றம் காவல்துறையினர் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று கூறினால், ஒரு வழக்கு தொடர்ந்தால், இது யாருக்கு யார் வேணும், ஒரு சாதாரண வழக்குல இருந்து பெரிய வழக்குல எந்த வழக்கு என்றாலும் அது உயர்நீதிமன்றத்தினுடைய நடைமுறை. ஏனென்றால் ஒரு மனிதர் புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை வாங்கி விசாரணை நடத்தி, விசாரணையிலே அதுல வந்து எதுவும் இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டிய நிலையிலும், இல்லை என்றால் அதை புகாரை வந்து பதிவு செய்ய வேண்டிய நிலையிலும் சட்டம் சொல்கிறது. எனவே அந்த சட்டத்தின்படி உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் உயர்நீதிமன்றம் கூறியிருக்க தவிர, உயர்நீதிமன்றம் அதுக்கு மேல போய் அவரு கூறியது தவறு, வன்மையாக வந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிலாம் சொல்லல. அளிக்கப்பட்டிருக்கிறது, சட்டத்தின்படி அது புகார் மொழியை விசாரணையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, சட்டத்தின்படி அதை முறைப்படி விசாரியுங்கள் என்று சொல்லி இருக்கிறதை தவிர இது எல்லா வழக்குகளுக்கும் போகும், இந்த வழக்குகளுக்கு கிடையாது. உயர்நீதிமன்றம் இன்னும் சொல்ல போனா அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனதே தவறு. அவர்கள் எங்க சென்றிருக்க வேண்டும்? சட்டப்படிதான் நீங்க வந்து போனோம்னா இது வந்து இதை வந்து ஒரு பப்ளிசிட்டின்னு சொல்றாங்களா, அதை செய்வதற்காக அவர்கள் உயர்நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள். அவர் எங்க செய்திருக்க வேண்டும்? ஒருவேளை புகார் மனு கொடுக்குறீங்க காவல் நிலையத்துல, புகார் மனுவை காவல் நிலையத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் செய்ய வேண்டும். அப்படியும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை நீங்க எங்க போகணும்? உள்ளூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல போய் அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, எனவே இந்த நீதிமன்றம் காவல் துறையினருக்கு ஆணையிடுங்கள், அந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று, எடுத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள், அங்கதான் போகணும். ஆனால் அவர்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடுவது என்பது ஒரு தாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து மாநிலம் முழுவதும் கொண்டு போவதற்கும் இதை பற்றி அதிகப்படியான ஒரு தோற்றத்தை கொடுப்பதற்கான முயற்சி. அந்த முயற்சியை நாகரிகமான முறையில் உயர்நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளின்படி அது வந்து எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். அதற்கு மேல வந்து அதுல வந்து ஒரு சாதாரண உயர்நீதிமன்ற அல்லது நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை தெரிந்தவர்கள் அதை வந்து பெருசா வந்து அதுல பார்க்க மாட்டார்கள். ஒரு எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒரு நடைமுறையை உயர்நீதிமன்றம் செய்திருக்கிறது. அதற்கு மேல அதுல வந்து பார்க்க ஒன்றும் கிடையாது. ஓகே சார். சோ நம்ம வந்து கருத்தியல் ரீதியா ஒரு சைட்ல வச்சாலும் இப்ப பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்க்கு வரலாம் சார். பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல ஈவேரா அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐகான் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் லாஸ்ட் 50 இயர்ஸா சித்தரிக்கப்பட்டு நம்ம வந்துங்க தமிழகத்துல வந்து தவறுதலான ஒரு அடையாளம் கடத்தப்படக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு திரு ஈவேரா அவர்களை வந்து அடையாளப்படுத்துறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலம் 1967 முடிந்த போது திரு ஈவேரானால வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி மாறல. இன்னும் சொல்ல போனா
57 நடைபெற்ற தேர்தல், 62 நடைபெற்ற தேர்தல், 67 நடைபெற்ற தேர்தல் எல்லாம் காங்கிரசுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்து பிரச்சாரம் செய்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பிரச்சாரத்தை செய்தவர் யாருங்க? திரியவேரா. எடுத்து வைத்த அந்த நிலைப்பாடு தோல்வியை கண்டது 67ல. அப்ப அவர் ஒரு பெரிய மாற்றத்தினுடைய கருவியாக இருந்தார் என்று சொல்வதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. 1952 வாங்கியதை விட காங்கிரஸ் கட்சி 1956 வாங்கிய வாக்குகள் குறைவு. 57 வாங்கிய வாக்குகளை விட 62 வாங்கிய வாக்குகள் அதை விட குறைவு. 62 வாங்கிய வாக்குகளை விட 67 அதை விட குறைவு, தோல்வி கண்டது. இப்ப இந்த 3 தேர்தல்களையும் பாத்தீங்கன்னா ஈவேரா பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, காங்கிரசுக்கு மிகப்பெரிய பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்ப அவரை அடையாளப்படுத்தியது காரணம் என்ன? அடையாளப்படுத்தியதற்கு காரணம் 67 ஆட்சி பொறுப்பை ஏற்ற திரு அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக திமுகவினுடைய அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்றவர்களுக்கு அது மரியாதைக்காக தன்னுடைய முன்னாள் தலைவர் என்ற முறையில அவர் சொன்னாரே தவிர, அப்ப அவருக்கு திரு ராஜாஜியோடு அந்த கூட்டணியில் இருந்தார். கூட்டணியில் ராஜாஜியை எந்த வகையிலாவது கலட்டி விட வேணும், அவரை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்துல இவரை போய் பார்த்து இவரை அழைத்து கொண்டார்கள். ஒருவேளை அண்ணாவுக்கு போய் 67 இவரை கூப்பிடலைனாலும் வந்திருப்பாரு. ஏன்னா எங்க ஆட்சி இருக்கிறதோ அங்கதான் இருப்பாரு திரு ஈவேரா. 1938 நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வரலாறுகளை பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. எங்க ஆட்சி இருக்கிறதோ அங்கதான் இருப்பாரு. திரு அண்ணாதுரை ஒருவேளை அவர்கிட்ட போகாம இருந்து இந்த ஆட்சி உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லாமல் இருந்தாலும் கூட திரு ஈவேரா அவர்கள் திமுகவினுடைய பக்கத்துக்கு ஆதரவாக தெரிவிப்பார். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி படைத்தது திரு அண்ணாதுரையினுடைய அப்பாவது திரு கருணாநிதி அவர்கள் அதுல ஒரு மிக முக்கியமான பொறுப்புல கிடையாது. திரு அண்ணாதுரையால் கை காட்டப்பட்ட அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த பிடியிலிருந்து திரு அண்ணாதுரை மறைந்த பிறகு திரு கருணாநிதி அவர்கள் எங்க முதலமைச்சர் பொறுப்பு இருக்கிறாரு, திராவிட முன்னேற்ற தலைவராக இருந்தாரு. அப்பொழுது அவருக்கு ஒரு நெருக்கடி. தொடர்ந்து திரு அண்ணாதுரையே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மையான முகமாக காட்டினால் அதன் காரணமாக அவருக்கான ஆதரவு யாருக்கு? திரு கருணாநிதிக்கான ஆதரவு என்பது ஒரு காலத்திலும் வராது. தொடர்ந்து மீண்டும் மீண்டும் யார் திரு அண்ணாதுரை முன்னால் கை காட்டினாரோ திரு நெடுஞ்செழியன் உட்பட என் நடராஜ், திரு அன்பழகன் இவங்களை போன்றவர்களை தான் கை காமிச்சினார். எல்லாருமே அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்ப அவர்களுக்கு தான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படையில அவர்களுக்கு தான் போகும் என்ற அடிப்படையில தான் திரு அண்ணாதுரைக்கு மேலாக கொண்டு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான பிறகு அண்ணாதுரைக்கு மேலாக திரு ஈவேரா அவர்களை வைத்து ஈவேராங்கிற பிம்பத்தை அடையாளத்தை உருவாக்குகிறார் திரு கருணாநிதி. அப்படி அவர் உருவாக்கிய காரணத்தினாலதான் இன்றைக்கும் தொடர்ந்து திரு கருணாநிதியினுடைய வாரிசுகளிடம் திமுக இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அதுவரை 1949 1967 வரை தொடர்ந்து திரு ஈவேராவை கடுமையான முறையில் தாக்கி வந்த திமுக, குறிப்பாக திரு கருணாநிதி, அவர் வைத்திருந்த திரு முரசொலி பத்திரிகை, இவையெல்லாம் கடுமையா தாக்கினாங்க. அதாவது நீங்க என்னெல்லாம் இப்ப ஈவேராவுக்கு எதிராக அவருடைய எதிர்ப்பாளர்கள் கருத்து எதிர்ப்பாளர்கள் வைக்கிறார்கள், அத்தனை கருத்துகளையும் திராவிட முன்னேற்ற கழகமும் திரு கருணாநிதியும் வைத்தார்கள். முரசொலியில வந்து கொண்டிருந்தது. இப்ப அப்படி வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவரை ஒரு அடையாளமாக்க முயற்சி செய்தார் திரு கருணாநிதி. அப்படி அடையாளமாக்க முயற்சி செஞ்சதுனாலதான் யுனெஸ்கோ கொடுக்காத விருதை அவருக்கு கொடுத்ததாக சொன்னார். யுனெஸ்கோவே கொடுக்கல ஒரு விருது, ஆனா யுனெஸ்கோ அவரு கொடுத்ததாக ஒரு கருத்து பரப்பப்பட்டு இப்பொழுதுதான் இப்ப ஒரு 4-5 வருடங்களாக தான் அது இல்லாமல் போயிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அதுபோல அவருடைய பல்வேறு கருத்துக்கள் என்பவை ஏதோ தமிழகத்திற்கு அவர் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் தொடர்ந்து செயல்பட்டவர் போல காட்டியதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பா நான் சொல்ல கேளுங்க, அவர் தொடர்ந்து தமிழையும் தமிழர்களையும் தமிழ் தேசியத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமா, தமிழ் ஒரு காட்டு மிராண்டி லாங்குவேஜ் வேற சொல்லிருக்கார். தமிழை சனியன் என்று சொன்னார். தமிழை யார் படிக்க கூடாது என்று சொன்னார். உங்களோட வேலைக்காரியிடம் கூட நீங்க தமிழ்ல பேசாதீங்க, ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று சொன்னவர் திரு ஈவேரா. அதே மாதிரி நீங்க 1938 அவரது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவர் நடத்தவில்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டம்
எப்பொழுது வந்து திரு காந்தி வந்து அவங்க வந்து நிர்மாண திட்டம் என்ற பெயரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் படிக்க வேண்டும் என்று கொண்டு வந்து அன்றையிலிருந்து எதிர்க்கப்பட்டது. 1918 எதிர்க்கப்பட்டு வந்தது தமிழ் அறிஞர்களால். அப்ப திரு ஈவேரா காங்கிரஸ் அப்பதான் இணைந்திருந்த நேரம், காந்தியடிகளுடைய முக்கியமான சீடராக தமிழகத்துல காட்டிக் கொள்வதற்காக பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டவர். இந்திக்காக தன்னுடைய ஈரோடு இடத்தை இந்தி பயிற்சி கொடுப்பதற்காக ஏற்படுத்தியவர் திரு ஈவேரா. இதை யாரும் நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அதற்கு பிறகு கூட நீங்க பாத்தீங்கன்னா அவர் இந்தியை எதிர்த்து நடைபெறக்கூடிய எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. அது மாறாக அவர் வந்து, ஏனென்றால் அவர் ஒரே ஒரு அடிப்படை சொல்ற பாருங்க, இந்தியை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்கிறது 1936 வேகமா நடைபெற்றது. தமிழர்கள் அந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் காந்திய முறைப்படியான அந்த சாத்வீகமான போராட்டங்களில் நம்பிக்கை வைத்து அத்தகைய வகையில் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இவர் வந்து இப்ப காந்திக்கு எதிர்ப்பா போயிட்டாரு. அதனால அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்ணாவிரத போராட்டங்கள் அல்லது மறியல் போராட்டங்கள் இதெல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதெல்லாம் பண்ணவே கூடாது என்று அவர் ஒரு முனைப்பா இருந்தவர். ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் முழுக்க அந்த மாதிரி ஒரு அமைதி வழியில் நடைபெற்ற போராட்டமா தான் நீங்க வந்து தொடர்ந்து பார்க்கலாம். 1938 வரைக்கும் அந்த போராட்டத்துல அவர் வந்து பெருசா கலந்து கொள்ளவில்லை. 1938 வரைக்கும் ரொம்ப பேருக்கு வரலாறு தெரியாதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, திரு ஈவேரா அவர்களை வந்து தொடர்ந்து இது பண்றாங்க. அவர் காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழர்கள் நடத்தி வந்த அதே நேரத்துல இந்தியா முழுவதும் ஒரு போராட்டம் நடைபெற்று வந்தது. அது என்ன போராட்டம் என்றால், இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆட்சியில அப்பொழுது வந்து அவங்க வந்து இந்த வந்தே மாதரத்தை வந்து எல்லா சட்டசபையிலும் எல்லா பள்ளிகளிலும் அதை பாட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை உருவாக்கினார்கள் காங்கிரஸ். அதை எதிர்த்து முஸ்லீம் லீக் கட்சி, அன்றைக்கு இருந்த முஸ்லீம் லீக் கட்சி இந்தியா முழுவதும் பெரிய போராட்டத்தை நடத்தியது. அப்படி தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டங்களில் முஸ்லீம் கட்சியோடு வந்தே மாதரத்தை எதிர்த்து கலந்து கொண்டவர் தான் திரு ஈவேரா. ஒரு நேரத்துல ஒரு ஓராண்டு கழித்து காங்கிரஸ் கட்சி அந்த வந்தே மாதரம் பாட வேண்டியது இல்லை என்று அவர்கள் ஒரு தீர்மானம் போட்ட பிறகு முஸ்லீம் லீக் போராட்டத்தை நிறுத்தி கொண்டது. அதற்கு இது ஏறக்குறைய 1937 முடிஞ்சு போச்சு. 1937-38 வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தமிழ் அறிஞர்கள். அதற்கு பிறகு காங்கிரஸை எதிர்ப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்று இந்த இந்திய எதிர்ப்பாளர்களோடு தமிழ் அந்த ஆதரவாளர்களோடு வந்து கலந்து கொண்டவர் தான் திரு ஈவேரா. அவருக்கு தலைமையை நடத்தல, வழி நடத்தவும் கிடையாது. அப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உருவானதுதான் தமிழ்நாடு தமிழருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னது ஈவேரா. கிடையவே கிடையாது. அதாவது 1937 நாவலர் சோமசுந்தர பாரதி, அதே மாதிரி நாவலர் சோமசுந்தர பாரதி தெளிவாக 1937 சொல்ல ஆரம்பித்து விட்டார். தமிழ்நாடு தமிழருக்கு தான் இருக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து சொல்லி வந்தார். அதற்கு பிறகு 1938 சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட திரு ஈவேரா கலந்து கொண்டார். அந்த கூட்டத்திலையும் கூட திரு ஈவேரா ஒரு காலத்திலும் மறைமலையடிகள் அதே போல திரு நாவலர் சோமசுந்தர பாரதி இருவரும் தமிழ்நாடு தமிழருக்கே என்பதை வலியுறுத்தினார்கள். தமிழ்நாடு தனியாக குறிக்கப்பட வேண்டும், தமிழ்நாடு தமிழருக்குத்தான் என்பதை உறுதிப்படுத்தி அந்த கூட்டத்திலே கூறினார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் பேசிய திரு ஈவேரா அவர்கள் கூட அவர் தமிழ்நாடு தமிழருக்கு என்பதை சொல்லவில்லை. தென்னிந்தியாவை தனியாக பிரித்து டொமினியன் அந்தஸ்து உள்ள ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு ஆட்சி முறையை இங்கே ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அங்க வைத்தார். எனவே தவறான கருத்துக்களை சொன்னார்கள். அவர் என்ன பண்ணாரு, ஆனா ஒரு வாரம் கழித்து குடியரசு இதழில் வந்து தானும் தமிழ்நாடு தமிழருக்கு கேட்டது போல எழுதினார். அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து தமிழ்நாடு தமிழருக்கு என்றால் பார்ப்பனர்கள் வந்து புகுந்து விடுவார்கள், எனவே திராவிட நாடு திராவிடருக்கே என்று ஒரு முழக்கத்தை மடைமாற்றினார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய நோக்கம் வந்து இறுதியில வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்று போனது. அது ஒருவேளை வெற்றி அடைந்திருந்தால் அப்பொழுதே தமிழ்நாடு இழந்துவிட்ட எத்தனை பகுதிகளையும் வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆகிய அத்தனை பகுதிகளையும் உள்ளடக்கிய ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கும் அல்லது ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருக்கும். அதை மடைமாற்றியவர் திரு ஈவேரா. திராவிட நாடு திராவிடருக்கே என்று சொல்லி மடைமாற்றினார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் வந்து தமிழை வந்து இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, காங்கிரஸை எதிர்க்க
இப்படி அடிப்படையில தான் நான் கலந்து கொண்டேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. நிச்சயமா இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஏதாவது ஒரு ஐட்டம் வந்தா இமீடியட்டா நம்ம வந்து பேசுவோம். அதுவரை நன்றி. நன்றி, வணக்கம் சார். கணேஷ், வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன்.